ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். தக் லைஃப் உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஹீரோவா நடிக்கிறாருன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்புல இருக்கு. கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டிக்ஷனரினே சொல்லலாம். சினிமால அவருக்கு தெரியாத விஷயமே எதுவுமே கிடையாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்க அவரை கேட்டா அவர் என்ன சொல்வாருன்னா, நான் இன்னும் ஸ்டூடெண்ட் தான், நான் இன்னும் நிறைய கத்துக்கணும்னு சொல்வார். புரியுதுங்களா? அப்போ சினிமாக்காகவே வாழவர் தான் இவரு. இப்போ சொந்த காசை வந்து இப்போ எடுக்கிறாருன்னா வர காசை பார்த்தீங்கன்னா அது திருப்பி வந்து சினிமாலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவர் தான் கமலஹாசன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சினிமா வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி நடிக்கிறவர் அவர். ஆக்சுவலாக கமலஹாசன் அவர்களை வந்து இப்போ சமீப காலமாக வந்து ஒரு மேடையில் வந்து ஏதோ ஒன்று பேசிட்டாருன்னு சொல்லிட்டு, அது என்னன்னா உண்மையை தான் பேசியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் முன்னாடியே மேடையிலே வந்து அந்த கன்னட சூப்பர் ஸ்டார் அவர்களை பார்த்தீங்கன்னா அவரே கேட்டிருப்பாரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் மொழி கூட வந்து தமிழ் மூலியமாக தான் வந்துச்சு, தமிழ் வாயிலாக தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவார். உண்மை தானே அது? உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன். அதில் தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷையும். ஏங்க கன்னடம் மட்டும் இல்லைங்க, மலையாளம், துளு இது போன்ற நிறைய மொழிகள் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழிகளாக தான் உருவாச்சு. இதுதான் உண்மை, இதுதான் ஃபேக்ட், இது எல்லாருக்குமே தெரியும். இதை வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர்கள்லாம் வந்து உங்க படம் வந்து ரிலீஸ் ஆகாது, நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் தப்பு, இதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா கர்நாடகால ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவருடைய போட்டோஸ் எல்லாம் வந்து எரிக்கிறாங்க. இதெல்லாம் ஏன், இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் ஆக்சுவலா வந்து உண்மையை ஒரு சொல்லியிருக்காரு. ஆனா வந்து அதை நீங்க வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து உங்க கன்னட மொழியை வந்து தவறா பேசிட்டாருன்னு சொல்லிட்டு சொல்றீங்களே, அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜின் இருக்கும். ஒரு லாங்குவேஜ் மூலியமா தான் ஒரு லாங்குவேஜ் வந்து பரவும். ஸோ அந்த மாதிரி தான் பரவச்சு. தமிழ் மூலியமா தான் வந்து எல்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு. இதுதான் உண்மை, இதுதான் ஃபேக்ட். இதுக்கு வந்து நீங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கின்னு இது அதுக்காக இந்த படத்தையே நான் ரிலீஸ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்றேன்னா இது எப்படி தெரியுமா இருக்கு? இது ப்ரமோஷன் மாதிரி இருக்கு இந்த படத்துக்கு. ஆனா கமலஹாசன் தெளிவா சொல்லிட்டாரு, அன்புக்காகலாம் வந்து நான் வந்து இது நான் சொன்ன ஒரு அன்பால சொன்ன விஷயம், ஆனா வந்து இதுக்காகலாம் வந்து நான் மன்னிப்புலாம் கேட்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. அவ்வளவு முடிஞ்சு. இது என்ன சொல்றாங்க, 24 மணி நேரத்துல வந்து நீங்க மன்னிப்பு கேட்கலாம், உங்க படம் கர்நாடகால ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்றாங்க. ரிலீஸே ஆவானா? தேவையே இல்லை. அப்படி மன்னிப்பு கேட்டு தான் வந்து ரிலீஸ் பண்ணோம், இல்லை வந்து உண்மையை வந்து பொய்யா சொல்லணும், அதுல வேணான்ற ரிலீஸே வேண்டாம். என்ன மிஞ்சி போன என்ன ஆகும்? ஒரு 5லேருந்து ஒரு 6 கோடி போகுமா? பரவாயில்ல, போகட்டும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதுக்காக வந்து சொன்ன வார்த்தையை வந்து தவறு, நான் வந்து உங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொன்னா அவன் தமிழனே கிடையாதுங்க. ஆக்சுவலா வந்து மொழி போடுற அந்த அதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் எதுக்கு? நம்மளாம் ஒண்ணு. அவர் சொன்ன விதம் வேற, நீங்க புரிஞ்சுக்கிட்ட விதம் வேற. இதை வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. ஆக்சுவலா வந்து சப்போர்ட் பண்றாரு. யாருன்னு பார்த்தா சிவராஜ்குமார், கன்னட சூப்பர் ஸ்டார் அவர்கள். அவரு வந்து சப்போர்ட் பண்றாரு. கமலஹாசன் நான் துணை நிற்பேன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும் போது ஏன் இந்த தூண்டுதல்லாம்? எதுக்காக? இதனால என்ன பண்ண போறீங்க? உங்க மொழி தான் பெருசுன்னு சொல்ல போறீங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு மொழியால தான் மற்ற மொழியெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி வரும். இதெல்லாம் உருவானது எதனால? தமிழால தான் உருவாச்சு. இதான உண்மை. இதுக்கே இந்த அளவுக்கு பயங்கரமா ஒரு தேவையில்லாத பிரச்சனை. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா காவேரி பிரச்சனையால பார்த்தா 2 ஸ்டேட்டுக்கும் சண்டை வரும். ஸோ அதெல்லாம் இப்போ சமாதானமா போயிட்டு இருக்கு. இப்போ நடுவில் வந்து இந்த ஒரு சர்ச்சை வந்து இருக்குது. இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், கர்நாடகா மக்கள் புரிஞ்சுப்பாங்க, பெங்களூர் மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஆனா ஒரு சிலர் தான் வந்து தேவையில்லாத வந்து இது அரசியலாக்கி இது பிரச்சனையை உண்டாக்கி படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. கமலுக்கு வந்து இதெல்லாம் வந்து சாதாரண விஷயங்க. அவர் பார்க்காத சர்ச்சையா? ஏங்க அவர் படம் வந்து வந்துச்சுனாலே வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. ஒரு புக்கிங் டேட் சொல்லிருவாங்க, இந்த டேட்ல வந்து புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது, படம் ரிலீஸ் ஆகும் சொல்லிருவாங்க. கடைசி வரைக்கும் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு. ஆனா கட்சியில உள்ள போது படம் கேன்சல் நிறுத்திட்டாங்கன்னு சொல்லிருவாங்க. படம் பேர்லயே பிரச்சனை வராங்க. முன்னாடிலாம் இப்பதான் வந்து வர்றது இல்லை. உங்களுக்கு தெரியும், விருமாண்டி மட்டும் இல்லை, எல்லா படத்துக்குமே வந்து சர்ச்சை வரும், படத்தை நிறுத்துவாங்க. இதெல்லாம் பலது பார்த்தவர் அவர்கிட்ட போயிட்டு நீ வந்து மன்னிப்பு கேட்டதான் ரிலீஸ் பண்ணியோ, நீ ரிலீஸே பண்ண வேணான்றேன் நானு. கமல் சாரை வந்து கண்டிப்பா வந்து அதாவது தமிழ் மக்கள் அவருடைய ஆதங்கத்தை புரிஞ்சுப்பாங்க. ஆதங்கம்ன்றது இல்லை, அவர் என்ன சொன்னாரு புரிஞ்சுப்பாங்க. அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. தமிழ் மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கமலஹாசன் கண்டிப்பா துணை நிற்பாங்க. அது இந்த விஷயத்துல வந்து ஒரு தமிழனை வந்து விட்டு கொடுக்க முடியாது. அவர் சரியா சொன்ன விஷயத்த தவறா வந்து ஆக்கிட்டு இதுல ஒரு கலவரம் பண்ணிக்கின்னு
ஒன்றும் இல்லைங்க, நல்லா ப்ரமோஷன் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். செம்ம ப்ரமோஷன் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து வேற லெவலில் போகும். கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து 100 கோடியில் அசால்ட்டாக அடிச்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் 2 டேஸில் 100 கோடி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா தேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லா தேட்டர் ரிலீஸ் ஆக போகுது படம். அதே போல் பார்த்தீங்கன்னா படத்துக்கு இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ப்ரொடக்ஷன் டீம்லேருந்தும் பார்த்த சொல்லியிருக்காங்க, நல்லா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கமலஹாசன் அவர்கள் வந்து பயங்கரமாக வச்சிருக்காராம். அதாவது இந்த மாதிரி ஒரு கமலஹாசன் நான் பார்க்கணும், அதாவது நீங்க பார்த்து அடுத்து நெக்ஸ்ட் லெவல் போயிடுறாரு, அந்த மாதிரி பண்ணிருக்கேன். ஏன்னா படத்துக்கு படம் பார்த்து ஒரு வித்தியாசம் கொடுப்பாருங்க. வித்தியாசம் ஒரு நடிப்புல பார்த்தீங்கன்னா ஒரு வேற மாதிரி இருக்கும். ஒரே மாடுலேஷன்ல கமல் பண்ணவே மாட்டாரு. அதுக்காக தான் அவர் உலக நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உலக நாயகன் என்ன, எல்லாருக்கும் எல்லா விஷயத்துக்கும் தெரிஞ்சவர். ஆனா இன்னும் கூட ஸ்டூடெண்டா நிக்கிறாருன்னா அவர் தான் கமலஹாசன். சினிமாக்கே பிறந்தவர். அதனால வந்து தயவு செய்து வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் விட்டுருங்க. உங்கள் சைட்ல வந்து கமலஹாசன் வேணா கெடு கொடுப்பாரு. நீங்க வந்து எப்படி நீங்க ஒத்துக்குன்னா உங்க படம் வந்து அங்க ரிலீஸ் ஆகும், இல்லை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டு போயிடுவார். இதுக்காகலாம் வந்து மானத்தமிழன் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் கமல் சார் தயவு செய்து வந்து மன்னிப்பு கிணிப்புன்றத அகராதியிலே வச்சுக்காதீங்க. நம்ம படம் அங்க ரிலீஸ் ஆனாலும் பரவாயில்ல, நாங்க தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடுவாங்க. ஏங்க யூனிவர்சல் ஃபுல்லா ரிலீஸ் ஆகுதுங்க, எல்லாரும் பார்த்துட்டு கொண்டாட போறாங்க. இதுல என்ன இருக்கு, இங்க மட்டும் ரிலீஸ் பண்ணி பயங்கர ரெக்கார்ட் பண்ணுன்ற அவசியம் எல்லாம் கிடையவே கிடையாது. அதனால இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம்.